டீ கடை வைக்கலாமான்றது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. கடைக்குள்ளே வந்ததுமே எக்ஸாம்பிள் டிடர்ஜென்ட் கேட்டகரி தர்றேன்னா உங்கள் மைண்டில் என்ன பிராண்டு போடுதோ அந்த பிராண்ட் தான் கஸ்டமர் மைண்ட்லேயும் போடும். அந்த பிராண்டை நீங்கள் வந்து ஹை லெவலில் வச்சு இந்த கேட்டகரி இங்கே தான் இருக்குன்ற ஷோகேஸ் பண்ணால் மட்டும் தான் வின் பண்ண முடியும். கஸ்டமரை வந்து பில் பண்ண நிற்கிறாங்க அப்படின்ற சமயத்தில், மேடம் நீங்கள் ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கிறீங்களா, உங்களுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணவா, நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வேணால் வீட்டில் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு. நாணய வேர்டன் நேயர்களுக்கு வணக்கம். நான் அருண்குமார், ரீட்டெயில் சூப்பர் மார்க்கெட் கன்சல்டன்சியோட ஃபவுண்டர். ஜென்ரலாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஒர்க் பண்ணுற பிளேஸில் இருக்கோம் எல்லாருமே. நம்ம ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுவோமே அப்படின்ற டாபிக்ஸ் வந்து நிறைய இடத்துல ஸ்ப்ரெட் ஆகி போய்கிட்டு இருக்கு. யாரோ 4 பேர் கேதர் பண்ணால் கூட நம்ம எங்கே டூர் போகிறோன்ற பேசுகிறதோட இன்றைக்கி நம்ம ஏதாவது பிஸ்னஸ் பண்ணுவோமா, நம்ம அடுத்து ஏதாவது வளரணும்னு நினைக்கக்கூடிய இளைஞர்கள் நிறைய பேர் வந்துட்டாங்க. ஸோ என்டர்ப்ரனர் ஆகணுன்ற நிறைய பேர் கனவு இருக்குது. இந்த டாபிக்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து என்னென்ன கடைகள் வைக்கலாம், என்னென்ன பிஸ்னஸ் பண்ணலாம், மோட் ஆஃப் பிஸ்னஸ் பண்ணலாம்னு திங்க் பண்ணி பேசும்போது டீ கடை வைக்கலாமான்றது நிறைய பேருக்கு ஆசையாக இருக்கும். கண்டிப்பாக ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ் தான், இல்லைன்னு சொல்லலை. அதே சமயம் வால்யூமாக பண்ணணும், பெரிய லெவலில் பண்ணணும், ஏன்னா ஒரு பிராண்ட் இமேஜை உருவாக்கணும்னு நினைக்கும் போது ஆன்லைனில் நம்ம ட்ரெண்ட் ஆகலாமான்னு சொல்லி ஆன்லைனில் என்ன பிஸ்னஸ் பண்ணுவோமான்னு பார்க்குறாங்க. அடுத்த லெவலில் நம்ம இன்னும் கொஞ்சம் பெரிய பிராண்டாக எடுத்துகிட்டு போனோம்னா ஒரு ரீட்டைல் பிஸ்னஸ் பண்ணலாம். ரீட்டைல் பிஸ்னஸ்னால் எஸ்பெஷலி சூப்பர் மார்க்கெட் மாதிரி பிஸ்னஸ் பண்ணலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு ஐடியாஸ் இருக்குது. என்ன ரீசன்னால சூப்பர் மார்க்கெட் சூஸ் பண்ணுறாங்கன்னா, டே டு டே அன்றாட தேவைகள் வந்து தேவைக்கான கஸ்டமருக்கு ஒரு சர்வீஸாக பண்ணுவோம், அது பிஸ்னஸாக பண்ணுவோம். ஸோ அதில் ஒரு ப்ராஃபிட் இருக்கும்னு எதிர்பார்த்து நிறைய பேர் அந்த பிஸ்னஸ் சூஸ் பண்ணுறாங்க. ரைட். இப்போ ஓனாக ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்க. ஓனாக சூப்பர் மார்க்கெட் பண்ண போகிறோன்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா, வைக்க போகிற கடை எந்த ஏரியாவில் வைக்க போகிறோம், அதை எப்படி ரெண்ட்டுக்கு எடுக்க போகிறோமா, லீஸுக்கு எடுக்க போகிறோமா, இல்லை பார்ட்னர்ஷிப்பில் பண்ண போகிறீங்களான்றதை நீங்கள் முடிவு பண்ணணும். மார்க்கெட்டில் இன்றைக்கி எல்லாருமே வந்து ஒரு இனோவேஷனாக மாடர்ன் ட்ரேடுக்கு மாறிட்டு வராங்க. லைஃப் ஸ்டைல் பார்த்தீங்கன்னா மாறிட்டே வருது. இப்போ லைஃப் ஸ்டைலாக மாறின மக்கள் எந்த பக்கம் இருக்காங்க, எந்த ஊரில் உங்களுக்கு வேக்கண்ட் இருக்குது, பாப்புலேஷன் டென்சிட்டி எங்கே இருக்குன்ற ஒரு மார்க்கெட் ரிசர்ச் பண்ணிவிட்டு அந்த மாதிரி ஏரியா பார்த்து செலக்ட் பண்ணி சூப்பர் மார்க்கெட் வைக்கணும். ஆல்ரெடி சூப்பர் மார்க்கெட் 10ஓட 11 நீங்களும் போய் வச்சிங்கன்னா அங்கே கண்டிப்பாக வின் பண்ண முடியாது. அதுக்கான சான்சஸ் லெஸ். இப்போ வந்து சக்ஸஸ்ஃபுல்லான பிஸ்னஸ் பண்ணணும், சக்ஸஸ்ஃபுல்லாக சூப்பர் மார்க்கெட் ரன் பண்ணணும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் செலக்ட் பண்ணுற பிளேஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கணும். ஒரு 2 to 3 கிலோமீட்டர் ரேடியஸில் ஆல்ரெடி என்ன சூப்பர் மார்க்கெட் இருக்குது, இல்லை ட்ரெடிஷனல் பிஸ்னஸில் மளிகை கடை வச்சுருக்கவங்களே வேறு யார் ஸ்ட்ராங்காக இருக்கா, அந்த பிளேயரோட ஸ்ட்ரென்த் என்ன, வீக்னஸ் என்னன்னு நம்ம தெரிஞ்சுட்டு தான் உள்ளே போய் இறங்கணும். அதே சமயம் இன்வெஸ்ட்மெண்ட் பார்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆல்ரெடி ஒரு காம்படிஷன் அங்கே இருக்குது, பட் ஆனால் சின்னதாக தான் இருக்குன்னா அடுத்த அப்கமிங் ஒரு 5 to 10 இயர்ஸில் இன்னொரு காம்படிட்டர் கண்டிப்பாக வருவாங்க. ஒருத்தர் இல்லை 4-5 பேர் கூட வரக்கான சான்சஸ் இருக்குது. அவங்கெல்லாம் வரும்போது உங்களை கண்டு பயப்படுற அளவுக்கு நீங்கள் இன்றைக்கே அந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி பண்ணணும். ஸோ அப்போ இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ஹியூஜாக பண்ணால் மட்டும்தான் இல்லை வின் பண்ண முடியும். நீங்கள் போகிற இன்வெஸ்ட்மெண்ட்டில் வந்து மோர் தேன் 70% இன்வெஸ்ட்மெண்ட் வந்து உங்களோட ஸ்டாக்கில் தான் போடணும். நீங்கள் ஸ்டாக்கில் போட்டு கடையில் எவ்வளோக்கு அசார்ட்மெண்ட் கூட காட்டுறீங்களோ அவ்வளோக்கு கஸ்டமர் புல் பண்ண முடியும். இன்றைக்கி ஏன்னா ஆன்லைனில் பிராண்ட்ஸ் நிறையா பிராண்ட்ஸ் வந்து ஆடில் வருது. ஸோ இன்றைக்கி மக்கள் வந்து ஈவன் பேரண்ட்ஸுக்கு தெரியலனா கூட அவங்க பிள்ளைங்க வந்து என்னென்ன பிராண்ட்லாம் மார்க்கெட்டில் இருக்குது, இதை வாங்கலாம், ட்ரை பண்ணலாம், குக் பண்ணி பார்க்கலாம், எனக்கு வீட்டில் செஞ்சு கொடுங்கன்னு கேட்குறாங்க. கேட்கும்போது டவுனுக்குள்ளே போய் தான் வாங்கணுன்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கும்போது ரூரலில் அந்த பிராண்ட்லாம் கிடைக்க மாட்டேங்குது. ஒரு சின்ன தாலுக்குள்ளேயோ இல்லை வந்து Tier 4 Tier 5 சிட்டிஸ்லேயே இந்த மாதிரி ஆப்ஷன் கிடைக்க மாட்டேங்குது. பட் ஆனால் இன்வெஸ்டராக வரும்போது ஒரு சூப்பர் மார்க்கெட் அதெல்லாம் பயப்படுறாங்க. இந்த பிராண்ட் நம்ம ஊரில் வச்சா விற்குமா விற்கலையான்னு சொல்லிட்டு. இப்போ நீங்கள் பயப்படுறது தான் வந்து அந்த பெரிய கிடைக்கிறவங்களும் வின்னிங்கான ஸ்ட்ராட்டஜி. நீங்கள் பயந்து அந்த உங்கள் ஊரில் பண்ண மாட்டீங்க. அதனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, ஏதோ நியர்பை இருக்கக்கூடிய ஒரு பெரிய சிட்டிக்கு போய் ஷாப் பண்ண போகிறாங்க. உங்களோட பிஸ்னஸ் தான் அங்கே போகுது. இப்போ உங்கள்கிட்ட இருக்க கஸ்டமர்ஸை நீங்கள் வந்து தக்க வச்சுக்கிறோன்னு சொன்னால் உங்களோட அசார்ட்மெண்ட் பிளானிங் வந்து ரொம்ப முக்கியம். எவ்வளோ ஒரு வைடரான ரேஞ்சஸில் அசார்ட்மெண்ட் பிளானிங் கொடுக்குறீங்களோ, எவ்வளோ யூனிக்கான பிராண்ட்ஸ் நீங்கள் கொண்டு வரீங்களோ அவ்வளோக்கு இந்த பிஸ்னஸில் நீங்கள் சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ யூனிக்கான பிராண்ட்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து கஸ்டமர் நீடு என்னன்றது தெரிஞ்சுக்கணும். கஸ்டமர் நீடு தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி ப்ராடக்ட்ஸை நீங்கள் வாங்கி கடையில் வச்சா மட்டும் தான் வின் பண்ண முடியும். அதே சமயம் நான் யூனிக்காக கொண்டு வரேன்னு சொல்லிட்டு ஒரு அன்னோன் பிராண்ட்ஸை வாங்கிட்டு வந்துட்டு பார்க்குறது அட்ராக்டிவாக இருக்குன்ற பிராண்ட்ஸ்லாம் நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா வின் பண்ண முடியாது கண்டிப்பாக. அதே சமயம் மார்க்கெட்டில் நீங்கள் நியூவாக இருக்கும்போது என்ன மாதிரி மிஸ்டேக்ஸ் நிறைய பேர் பண்ணுவாங்கன்னு சொன்னால், எக்ஸ் பிராண்ட் வந்து ஒரு சிங்கிள் டிஜிட் மார்ஜின் ஒருத்தர் கொடுக்குறாரு, இன்னொரு பிராண்ட் வந்து நான் 2 டிஜிட்டில் வந்து நான் பெட்டர் தான் 4 times பெட்டரான மார்ஜின் தரேன்னு சொன்னார்னா நீங்கள் மார்க்கெட்டில் புதுசாக வந்தாங்க ஆசைப்பட்டுட்டு அந்த பிராண்டை வாங்கி வைப்பீங்க. அதுதான் முக்கியமான தப்பு, இவங்க ஃபெயில் ஆகிறதுக்கான காரணமே. எக்ஸ் பிராண்ட் வந்து சிங்கிள் பர்சன்ட்டில் வந்து மார்ஜின் கொடுத்தாலுமே அவரோட வால்யூம் தான் பெருசு. அவர் வந்து மார்க்கெட்டிங்கில், அட்வர்டைஸ்மெண்ட்டில், மீடியாவில் நல்ல பிராண்டை வந்து டெவலப் பண்ணி கொண்டு வந்திருப்பாங்க. ப்ராடக்ட் கடையில் வச்சாலே போதும், அந்த பிராண்ட் வந்து ஆட்டோமேட்டிக்காக சேல் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த மாதிரி பிராண்டை ப்ரிஃபர் பண்ணலாம். நீங்கள் அன்னெசரியாக வந்து லோக்கல் பிராண்ட்ஸோ இல்லை வந்து ஒரு அன்னோன் பிராண்ட்ஸோ நீங்கள் மார்ஜின் கொடுக்குறான்னு சொல்லி அந்த பிராண்டை பற்றி நீங்கள் ரிசர்ச் பண்ணாமல் இறங்கிட்டீங்கன்னு சொன்னால் உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் லாக் ஆயிரும். கண்டிப்பாக வந்து ஒரு சக்ஸஸ் ரேஷியோ வந்து ஃபெயில் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. அதே சமயம் ஸ்பேஸ் மேனேஜ்மெண்ட்டில் என்ன ப்ராடக்ட்டை வந்து என்ன லெவலில் வைக்க போகிறோன்னு இருக்குது. ஒரு கடைக்குள்ளே ஒரு கஸ்டமர் வந்துட்டாங்கன்னு சொன்னால் ஒரு கேட்டகரியை தேடுறாங்கன்னா இந்த தேடக்கூடிய கேட்டகரிக்கு ஒரு ப்ராடக்ட் ஐடென்டிஃபிகேஷன் இருக்கும். கடைக்குள்ளே வந்ததுமே எக்ஸாம்பிள் டிடர்ஜென்ட் கேட்டகரி தேடுறேன்னா உங்கள் மைண்டில் என்ன பிராண்டு போடுதோ அந்த பிராண்ட் தான் கஸ்டமர் மைண்ட்லேயும் போடும். அந்த பிராண்டை நீங்கள் வந்து ஹை லெவலில் வச்சு
இந்த கேட்டகரி இங்கே தான் இருக்குன்ற ஷோகேஸ் பண்ணால் மட்டும் தான் வின் பண்ண முடியும். இப்போ நீங்கள் சூஸ் பண்ணுற இடத்த தாண்டி அடுத்து நீங்கள் அந்த ஊருக்கு ஏற்ற மாதிரி சைஸில் ஷாப் பண்ணணும். இப்போ எக்ஸிஸ்டிங் ஸ்டோர் வந்து ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குது, 1500 ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம அதோட பெருசாக பண்ணுறோன்னு சொல்லி அந்த ஊரோட டென்சிட்டி என்னன்னு தெரியாமல் 5000 ஸ்கொயர் ஃபீட், 8000 ஸ்கொயர் ஃபீட், 10000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு தப்பான கால்குலேஷனில் நீங்கள் கடை போட்டக்கூடாது. எவ்வளோக்கு சின்னதாக போடுறீங்களோ அவ்வளோ சின்னதாக போடுற முக்கியம். அதே சமயம் எவ்வளோ அசார்ட்மெண்ட் காட்டுறீங்களோ அது அளவுக்கு அசார்ட்மெண்ட் கொடுக்குறத அவைலபிலிட்டி கொடுக்குறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ அந்த ஊரோட டென்சிட்டி வந்து வந்து ஒரு அமௌண்ட் இருக்குன்னு சொன்னால் அந்த ஒரு 3000 ஸ்கொயர் ஃபீட் 4000 ஸ்கொயர் ஃபீட் போகிறீங்கன்னு சொன்னால் நீங்கள் சிங்கிள் ஃப்ளோர் போகிறது பெஸ்ட்டு. இப்போ நிறைய பேர் பண்ணுற என்ன தப்புனா, என்கிட்ட 1000 ஸ்கொயர் ஃபீட் தான் இருக்குது, பட் ஆனால் நான் கஸ்டமர் நிறைய அசைன்மெண்ட் கட்ட போகிறேன், நிறைய கேட்டகரி போட்ட போகிறேன்னு சொல்லிட்டு அந்த 1000 ஸ்கொயர் ஃபீட்டை வந்து டபுள் ஸ்டோரியாக 3 ஃப்ளோர் 4 ஃப்ளோர் பண்ணுறாங்க. அந்த மாதிரி பண்ணவங்க நிறைய பேர் ஃபெயிலியர் தான் இருக்காங்க. இன்றைக்கி பொறுத்தளவுக்கு நம்ம கஸ்டமர் வந்து எல்கேஜின்னு சொல்லுவோம். சூப்பர் மார்க்கெட்டுக்கு வரக்கூடிய கஸ்டமர் வந்து லேடிஸ், கிட்ஸ், கேர்ள்ஸ். ஸோ அவங்க வந்து நாங்கள் ஷார்ட் ஃபார்ம் எல்கேஜின்னு சொல்லுவோம். இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு ஏறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மேக்ஸிமம் அவங்க ப்ராடக்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் ஃப்ளோரில் கொடுத்து பாருங்கள், கண்டிப்பான முறையில் வின்னிங் ஸ்ட்ராட்டஜி சக்ஸஸ் பண்ண முடியும். இப்போ ஃபஸ்ட் ஃப்ளோரே வைக்கக்கூடாதான்னு கேட்டால் அப்படி சொல்லலைண்ணா, ஃபஸ்ட் ஃப்ளோர் வைக்கலாங்க. உங்கள் ஸ்டோரோட சைஸ் அபவ் 3000 or 4000 ஸ்கொயர் ஃபீட் இருந்தால் நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் கன்சிடர் பண்ணலாம். கண்டிப்பான முறையில் லிஃப்ட் வேணும். நீங்கள் 1000 ஸ்கொயர் ஃபீட்டில் வச்சுட்டு நீங்கள் ஃபஸ்ட் ஃப்ளோர் போட்டு லிஃப்ட்டே கொடுத்தா கூட கண்டிப்பான முறையில் அந்த கடைக்கு யாரும் ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்து ஷாப் பண்ண வர மாட்டாங்க. உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ட்ரைனிங்க்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடுங்க. அந்த ஸ்டாஃபுக்கு நீங்கள் எவ்வளோ ட்ரைனிங் கொடுக்குறீங்களோ அதளவுக்கு அவங்க லேர்ன் பண்ணுவாங்க. அவங்களும் அடுத்து வரக்கூடிய ஸ்டாஃபுக்கு வந்து எஜுகேட் பண்ணுவாங்க. நிறைய பேர் பண்ணுற தப்பு, உங்களுக்கே அந்த விஷயம் என்னன்னு தெரியாதனால நீங்களும் உங்கள் ஸ்டாஃப் எஜுகேட் பண்ணுறதில்ல, உங்கள் ஸ்டாஃபும் புதுசாக அந்த ஸ்டாஃபுக்கு எஜுகேட் பண்ணுறதில்ல. ஸோ வந்து அவங்க என்ன ரெகுலராக பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ அதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களே தவிர இனோவேஷனாக என்ன பண்ணணும், ஒரு கஸ்டமருக்கு எப்படி ப்ராப்பராக சர்வீஸ் கொடுக்கணும், ஒரு நியூ ப்ராடக்ட் என்கொயரி வந்தால் அதை எப்படி கொண்டு வந்து பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கோ இல்லை ஓனருக்கோ அதை தெரிவிக்கின்றது கூட நிறைய பேர் தெரிய மாட்டேங்குது. கஸ்டமர் சர்வீஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியங்க. நீங்கள் இன்னும் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய மெட்ரோ சிட்டிஸ்லாம் எம்ஆர்பிக்கே தான் விற்கிறாங்க. சின்ன ஊரில் இருக்க மாதிரி டிஸ்கவுண்ட் பண்ணி யாரும் விற்கிறது கிடையாது. பட் எம்ஆர்க்குமே விற்றாலுமே அவங்களோட சர்வீஸ் நல்லா இருக்கனால அந்த கடையோட வாக்கின்ஸ் நல்லா இருக்குது. இந்த வாக்கின்ஸ் நல்லா இருக்கனால அவங்க பிஸ்னஸ் டர்ன் ஓவரும் நல்லா டர்ன் ஓவர் பண்ணுறாங்க, நல்லா மார்ஜின் ஏர்ன் பண்ணுறாங்க. உங்களோட சர்வீஸ் எப்போ குறையுதோ அப்போ தான் நீங்கள் டிஸ்கவுண்ட் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்குது. இன்றைக்கி டிஸ்கவுண்ட் ஸ்டோர், நான் டிஸ்கவுண்ட் ஸ்டோர்னு நிறைய இருக்குது. இந்த ஓரளவுக்கு ஒரு ரேஞ்சுக்கு மேலே 10 இயர்ஸ்க்கு மேலே மார்க்கெட்டில் ஸ்டாண்டாக நிற்கிறாங்க. அவங்க வந்து டிஸ்கவுண்டே கொடுக்காம பண்ணாலும் அவங்களால இன்றைக்கி நல்லா டர்ன் ஓவரும் பண்ண முடியுது, மார்க்கெட்டில் நல்ல பேர் வாங்க முடியுதுன்னா கஸ்டமர் சர்வீஸ் அதுக்கு முக்கியமான காரணம். இப்போ ஸ்டாஃப்ஸுக்கு ட்ரைனிங்ன்ற எடுத்துக்கிட்டிங்கன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாஃபோட ட்ரைனிங் வந்து 2 விஷயம் பண்ணுங்க. ஒன்று கஸ்டமர் சர்வீஸ், எப்படி கஸ்டமர் ஹேண்டில் பண்ணணும், கஸ்டமர் வந்தால் அவங்களை எப்படி அட்டன் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்கணும். ஒரு கஸ்டமர் வந்து நின்றுட்டு இருக்காங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அவங்க ஏதாவது சர்ச் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சாலே நீங்கள் போய் கஸ்டமர் போய் ஃபஸ்ட் அட்டன் பண்ணணும். மேடம் நீங்கள் தேடுறீங்களா, இல்லை உங்களுக்கு எது எடுத்து கொடுப்பாங்க, ஹெல்ப் பண்ணவான்னு நீங்கள் கேட்கணும். அது யாரும் கேட்கறதில்ல. ஒரு கஸ்டமர் பார்த்துட்டா அவங்க ஏதாவது நம்மகிட்ட தெரியாதவங்க கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு பயந்துக்கிட்டு பின்னாடி அங்கிட்டு ஒரு ஸ்டாஃப் தான் நிறைய கடையில் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஸோ ஒரு கஸ்டமர் பார்த்ததுமே அவங்களோட நீட் என்ன, அவங்க பார்வையிலே அவங்க ஏதாவது தேடுறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிற அளவுக்கு கேப்பபிளை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு மேனேஜ்மெண்ட் சைட்லேருந்து கண்டிப்பாக அவங்க நல்லா ட்ரைனிங் கொடுக்கணும். அதே சமயம் கஸ்டமரை வந்து பில் பண்ண நிற்கிறாங்க அப்படிங்கிற சமயத்தில், மேடம் நீங்கள் ரொம்ப நேரம் க்யூவில் நிற்கிறீங்களா, உங்களுக்கு வேணால் ஹெல்ப் பண்ணவா, நீங்கள் அட்ரஸ் கொடுத்துட்டு போங்க, நாங்கள் வேணால் வீட்டில் டெலிவரி பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு வேர்டு, அதை நீங்கள் பண்ணுறமோ இல்லையா அந்த வேர்டு கேட்கும்போது தான் வந்து ஒரு அட்டாச்மெண்ட் இருக்கும் கஸ்டமர் கூட. அதே சமயம் நீங்கள் என்னென்ன சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணுறீங்களோ அந்த சர்வீஸ்லாம் கஸ்டமர்ட்ட எக்ஸ்பிளைன் பண்ணணும். எங்கள்கிட்ட டோர் டெலிவரி இருக்குது, இல்லை மொபைல் அப்ளிகேஷன் இருக்குது, நீங்கள் வாட்ஸ்அப் ஆர்டரிங் பண்ணிக்கலாம், இதெல்லாம் நீங்கள் கம்யூனிகேட் பண்ணலான்னு சொன்னால் கஸ்டமருக்கு எதுவும் தெரிய போகிறதில்ல. நீங்கள் என்ன தான் வாட்ஸ்அப்லேயும் இன்ஸ்டாலையும் மெசேஜ் கொடுத்துட்டே இருந்தாலும் கஸ்டமர் டேரெக்டாக பார்க்கும்போது அவனை டேரெக்டாக சொல்ல மிஸ் பண்ணிட்டீங்கன்னா அது அப்புறம் மற்ற எப்போ சொல்ல போகிறீங்க அதெல்லாமே. அடுத்த ஸ்டாஃபோட மிகப்பெரிய டாஸ்க் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த சூப்பர் மார்க்கெட்டை பொறுத்தளவுக்கு ஃபுட் கேட்டகரி, நான் ஃபுட் கேட்டகரி 2 இருக்கும். அதில் ஃபுட் கேட்டகரியில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கிலாம் நிறையா பிராண்ட்ஸ் வந்துருச்சு, ஒவ்வொரு பிராண்ட்லையும் நிறைய ஃப்ளேவர்ஸ் எஸ்கியூஸ் வந்துருச்சு. ஸோ இந்த ப்ராப்பராக ஒரு கடையில் இருக்கக்கூடிய ப்ராடக்ட்ஸை வந்து FIFO ஃபாலோ பண்ணி தான் ஸ்டாக் வந்து அடுக்கணும். அதாவது ஃபஸ்ட் இன் ஃபஸ்ட் அவுட்னு சொல்லுவோம். என்ன ப்ராடக்ட் ஃப்ரெஷ்னஸ் வந்திருக்கு, அந்த ப்ராடக்ட் எதை ஃபஸ்ட் எடுக்கணும், எதை செகண்ட் எடுக்கணும், இந்த மெசேஜ் கூட இந்த ட்ரைனிங் கூட யாரும் கொடுக்குறது கிடையாது. இது ப்ராப்பர் ட்ரைனிங் கொடுத்தா மட்டும்தான் உங்கள் கடையில் வந்து ஷார்ட் எக்ஸ்பைரி எதுவும் இருக்காது. கஸ்டமர் நீங்கள் எப்போயுமே ஒரு ஃப்ரெஷ்னஸான ஸ்டாக்கை டெலிவரி பண்ண முடியும். அதே சமயம் உங்களோட சோர்சிங், ப்ராடக்ட் சோர்சிங் வந்து நீங்கள் எங்கே வாங்குறீங்க, யார்கிட்ட வாங்குறீங்க, என்ன விலைக்கு வாங்குறீங்க, என்ன ஸ்கீம்ஸில் வாங்குறீங்க, இதெல்லாம் கரெக்டாக பண்ணால் மட்டும்தான் இந்த சேனலில் வின் பண்ண முடியும். இப்போ அதுக்கு வந்து உங்களுக்கு ப்ராப்பரான ப்ரொக்யூர்மெண்ட் டீம் இருக்கணும். ஒரு பர்ச்சேஸ் மேனேஜரோ இல்லாட்டி உங்களுக்கு அதை பற்றி கம்ப்ளீட்டாக தெரிஞ்ச ஒரு ஆளையாவது நீங்கள் வேலைக்கு ஹையர் பண்ணிக்கணும். இன்னும் சொல்லப்போனால் நிறையா கடையில் வந்து யார் ஓனரே வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாரோ அந்த ஸ்டோர்ஸ் தான் வின் பண்ணுறாங்க. ஒரு எம்ப்ளாயை வச்சு ரன் பண்ணக்கூடிய நிறையா சூப்பர் மார்க்கெட் வந்து இன்றைக்கி ஃபெயிலாக தான் நம்ம நிறையா பார்த்துட்டு இருக்கோம். சோர்சிங்கை மட்டும் கண்டிப்பான முறையில், ப்ரொக்யூர்மெண்ட் மட்டும் கண்டிப்பாக ஒரு சூப்பர் மார்க்கெட் நடத்துகிறவங்களுக்கு அந்த ஓனரே பண்ணால் மட்டும் தான் வின் பண்ண முடியும். ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து என்ன ப்ராடக்ட்டு மற்ற கடையில் என்ன விலைக்கு விற்கிறாங்க, நம்ம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்ம எப்படி காப்பாற்றிக்கிறேன்ற ஒரு அக்கறையும் இருக்கும். அதே சமயம் ஃபிங்கர் டிப்பில் எல்லா ப்ராடக்டோட ரேட்டையுமே மைண்டில் ஞாபகம் வச்சிருப்பாங்க. இன்றைக்கி ஒரு தோரம்பருப்பு என்ன ரேட்டு மார்க்கெட்னா அவங்க அனலைஸ் பண்ணி சொல்ல முடியும். இல்லை பக்கத்து கடைக்கார ஒரு தோரம்பருப்பு இந்த ரேட்டு விற்கிறான்னு சொன்னால் அது என்ன பிராண்டு அவர் விற்கிறாரு, என்ன குவாலிட்டியில் விற்கிறாருன்னு இவர் தெரிஞ்சிருக்கணும். இவர் தெரிஞ்சால் மட்டும் தான் வின் பண்ண முடியுமே தவிர அவங்க அந்த ரேட்டு விற்கிறான்றக்காண்டி உடனே நீங்கள் வாங்கின காசோட கம்மி பண்ணி விற்க முடியாது இல்லைங்களா.
அவருக்கு விற்கிறார் இவர் விற்கிறார் 4 பேர் உங்க காதில் சொன்னாலும் நான் என்ன விற்கிறேன் எதனால இந்த ரேட்டுக்கு விற்கிறேன்றது உங்களுக்கு தெரியணும். மேக்ஸிமம் வந்து ஸ்டோர் ரன் பண்ணக்கூடிய ஓனரே ப்ரொக்யூர்மெண்ட்டில் இருந்தால் கண்டிப்பாக வின் பண்ண முடியும். காம்படிஷனான இந்த சூப்பர் மார்க்கெட் இண்டஸ்ட்ரியில் வந்து நீங்கள் எப்பயுமே ஒரே மாதிரி வாக்கிங்ஸை ஜென்ரேட் பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னால் கண்டிப்பாக மார்க்கெட்டிங் நம்ம ரொம்ப முக்கியம். மார்க்கெட்டிங் சர்வீஸ் ரெண்டையுமே நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் எங்கேயாவது பாஸ் பண்ணிங்கன்னா கூட கண்டிப்பாக உங்களோட வாக்கிங் பாஸ் ஆயிரும் இல்லை ஸ்டாப் ஆயிரும். இந்த காம்படிஷனில் வந்து உங்களோட கஸ்டமரோட வாக்கிங் உங்களுக்கு வந்து டிக்ரீஸ் ஆகுதுன்றது நோட்டிஃபை பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னென்னு ஃபர்தராக எடுத்துடணும். இந்த மந்த் நீங்கள் கவனிக்க மாட்டீங்கன்னு சொன்னால் அடுத்தடுத்த மாதங்களில் உங்களோட வாக்கிங் வந்து ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிடும். ஃபாலோ ஆக ஆரம்பிச்சிருச்சுன்னா உங்களோட எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ வந்து 4 நாள் கூட்டிகிட்டே தான் போமே தவிர குறைய போகிறது கிடையாது. உங்களோட வால்யூம் ஆஃப் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் கம்மியாயிருச்சுன்னா உங்களோட பிரேக் ஈவன் எடுக்க முடியாத சூழ்நிலை வந்துடும். கண்டிப்பாக வந்து நீங்கள் ப்ராஃபிட் பண்ண முடியாமல் போயிடும். எண்ட் ஆஃப் த டே நீங்கள் பிஸ்னஸ் விட்டு எக்ஸிட் ஆகிற மாதிரி இருக்கும். இதெல்லாம் நான் சொன்னதெல்லாம் ப்ராசஸ்ங்க. இந்த ப்ராசஸ் தாண்டி வேறு என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணணும்னா கஸ்டமரோட மைண்ட் என்னன்னு நம்மளுக்கு தெரியணும். கஸ்டமர் வராங்க வாங்குறாங்க போகிறாங்க, ரைட், ஓகே, இது பிஸ்னஸ். பட் இதையும் தாண்டி நம்ம அவங்களுக்கு ப்ராப்பரான சர்வீஸாக கொடுக்குறோமா இல்லையான்றதை அவங்கள்ட்ட வந்து ஒரு ரிவ்யூவாக ஃபீட்பேக்காக வாங்கணும். சரி, அது என்ன மாதிரி மோட்டில் வாங்கலாம்னு சொன்னால் ஒவ்வொரு செக்ஷனில் இருக்கக்கூடிய உங்கள் ஸ்டாஃப் டைமே சின்ன ஒரு பாக்கெட் நோட் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இல்லை கஸ்டமரை விட்டு பில் பண்ணி வெளியாகும் போதோ, மேடம் நீங்கள் தேடி வந்த எல்லா ப்ராடக்ட் கிடைச்சதா, ஆர் யூ சாட்டிஸ்ஃபைட் ஆர் நாட்னு கேளுங்க. ஓரளவு கேளுங்க. இன்கேஸ் அவங்க இல்லை இந்த ப்ராடக்ட்லாம் எங்கள் ஸ்டோரில் இல்லைம்மா இதெல்லாம் தேடி வந்தேன் கிடைக்கலன்னு சொன்னாங்கன்னா நோட் பண்ணுங்கள். இன்கேஸ் அந்த சேம் ப்ராடக்ட் வந்து நிறைய பேரோட என்கொயரியாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராடக்ட்டை வாங்கி வைங்க. ஒரு சிலர் கேட்டாங்கன்னா வாங்கி வைக்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி வந்து ப்ராடக்ட் ரேஞ்சஸ் நிறையா இருக்குது. எல்லாமே சின்ன கடைக்குள்ளே எல்லா ப்ராடக்ட்டும் வச்சு நம்ம டிஸ்பிளே பண்ண முடியாது. பட் அதே சேம் ப்ராடக்ட்டை வந்து இதே மாதிரி ஒரு 6-7 பேர் கேட்குறாங்கன்னு சொன்னால் அந்த பர்டிகுலர் ப்ராடக்ட்டை வந்து கொண்டு வந்து வைங்க. அந்த கஸ்டமரோட நம்பரை வாங்கி வைங்க. வாங்கிட்டு நீங்கள் வித்தின் 2 or 3 days ஸ்டாக்கை வாங்கிட்டு முடிஞ்சா 24 hours வித்தின் 24 hours அந்த ஸ்டாக்கை ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கி அந்த கஸ்டமர் ஹோம் டெலிவரி பண்ணிங்கன்னா அந்த ஹாப்பினஸையும் பார்க்கலாம். அந்த கஸ்டமர் மூலியமாக வேர்ட் ஆஃப் மவுத்தில் உங்கள் பிராண்ட் வந்து நல்லா ரீச் ஆகும். அவங்க வீட்டுக்கு போகும்போது உங்கள் ஸ்டாஃப் வந்து உங்களோட ஸ்டாஃப் யூனிஃபார்மோட போகும்போது அந்த அப்பார்ட்மெண்ட்லேயே வீட்டில் இருக்கவங்க பார்ப்பாங்க, என்னங்க டெலிவரி வந்திருக்கு ஒரே ஒரு ப்ராடக்ட் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு கேட்பாங்க. கேட்கும்போது அவங்க வந்து வேர்ட் ஆஃப் மவுத்தில் உங்கள் பிராண்டை வந்து ப்ரொமோட் பண்ணுவாங்க. இல்லைங்க நேற்று போனேன் ஒரு பர்டிகுலர் ப்ராடக்ட் கேட்டேன் அது இல்லைன்னு சொன்னாங்க, பட் ஆனால் ஒரு 24 hours வாங்கி கொடுக்குறேன்னு சொன்னாங்க, நான் வேறு கடைக்கு போய் சர்ச் பண்ணலை, சர்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி அவங்களே கொண்டு வீட்டில் கொடுத்துட்டாங்க அப்படின்ற ஒரு நல்ல பேர் கிடைக்கும். அதே மாதிரி ஸ்டோருக்குள்ளே வந்துட்டாங்கன்னா ஸ்டோரோட பிரைட்னஸ் ரொம்ப ரொம்ப முக்கியங்க. எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு தேவையில்லாமல் லைட் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. ஆனால் 10 ஃப்ரிட்ஜை வாங்கி வச்சிருப்பாங்க நிறைய கடையில். கம்பெனி எதுக்க கம்பெனிக்காரலாம் ஒரு ஃப்ரிட்ஜ் கொடுக்குறான்னு சொல்லி எல்லா கம்பெனி ஃப்ரிட்ஜ் வாங்கிக்கணும். உங்கள் கடை சைஸ் என்ன, உங்களோட எக்ஸ்பென்சர் என்ன, அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு டெய்ரி ப்ராடக்ட்ஸ்னா ஒரு டெய்ரி ப்ராடக்ட்ஸான ஃப்ரிட்ஜை வாங்க, ஒரு ஐஸ்கிரீம்னா ஒரு ஐஸ்கிரீம் ஃப்ரிட்ஜ் வாங்க, சாக்லேட்னா ஒரு ஃப்ரிட்ஜ் வாங்க. மேக்ஸிமம் முடியலையா ரொம்ப சின்ன கடையா ஒரே ஃப்ரிட்ஜாக வாங்கி ஒரே ஃப்ரிட்ஜுக்குள்ளே எல்லா பிராண்ட்ஸையும் டிஸ்பிளே பண்ணுங்கள், எலக்ட்ரிசிட்டியை கட் பண்ணுங்கள். அதை விட்டு கடையில் லைட் ஆஃப் பண்ணுறது வந்து எந்த விதத்தையும் சாத்தியம் இல்லை. கடையில் லைட் ஆஃப் பண்ணிங்கன்னு சொன்னால் கண்டிப்பான முறையில் பிஸ்னஸை லாஸ் பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும். அதே சமயம் காஸ்ட் கட்டிங்ன்ற பேரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கடையில் வந்து ஏசி ஆஃப் பண்ணி வச்சிடுறது, மியூசிக் ப்ளே பண்ணாமல் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அட்வைசபிள் இல்லைங்க. நார்மலாக ஒரு கஸ்டமர் கடைக்குள்ள வந்துட்டாங்கன்னு சொன்னால் அவங்க தன்னை மறந்து நம்ம கடைக்குள்ள டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், ஷாப் பண்ணணும். ஸோ அப்போ அவங்க அந்த ஆம்பியன்ஸ் ரொம்ப விரும்புவாங்க. கடையில் எப்பவுமே க்ளீன்னஸ் ரொம்ப முக்கியம். ஒரு ஃப்ராக்ரன்ஸ் இருக்கணும், நல்ல அருமையான ஃப்ராக்ரன்ஸ் கொடுங்க. எக்ஸாம்பிள் ஒரு சாம்பிராணி போடுறதோ பத்தி ஏற்றுறதோ அந்த மாதிரி ஃப்ராக்ரன்ஸ் கொடுத்தா கூட கஸ்டமர் வந்து நம்ம கடைக்குள்ள வரும்போது அது ஒரு டிவைனாக ஃபீல் பண்ணுவாங்க. அதே சமயம் வந்து மியூசிக், ஒரு மைல்டு மியூசிக் கடைக்குள்ள எப்பவுமே ப்ளே பண்ணுங்கள். மைல்டு மியூசிக் இருக்கும்போது நம்ம ஸ்டாஃபுக்கும் ஒரு என்கேஜ்மெண்ட் இருக்கும், ஒரு கஸ்டமருக்கும் ஒரு ஃபீல் வந்து ஹாப்பியாக இருப்பாங்க. அவங்க எங்கே இருக்குன்ற மறந்து அந்த இன்ட்ரெஸ்ட்டில் இருக்கும்போது அவங்களோட ஷாப்பிங் டைம் வந்து இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். இது எல்லாமே வந்து இப்போ நம்ம பேசின எல்லாமே வந்து ஒரு சூப்பர் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுறவங்களுக்கு பேசிக்கான விஷயம் மட்டும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு எக்ஸிஸ்டிங் சூப்பர் மார்க்கெட்டோ இல்லை புதுசாக வைக்க போகிறவங்களுக்கும் இந்த விஷயங்கள்லாம் உதவும்னு நினைக்கிறேன். இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது சூப்பர் மார்க்கெட் ரிலேட்டடான டாபிக்ஸ் வந்து வேணும்னு சொன்னீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன்.